எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் RMS அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இன்று ஒரு அற்புதமான நூலை உங்களிடத்தில் அறிமுகப்படுத்துவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். பகவான் ரமணரை பற்றி உலகெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் நாளும் அழுது கொண்டும் தொழுது கொண்டும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், படித்து கொண்டிருக்கிறார்கள். ரமணாசர்ம வெளியீடுகள் சிறு சிறு பகுதிகளாக பிரிவுகளாக வந்திருக்கிறது. ரமண பெரிய புராணம் என்று கணேசன் அண்ணா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், இணையதளத்தில் கிடைக்கிறது. அது தவிர ரமண அன்பர்களை பற்றி, ரமண அடியார்களை பற்றி பகவான் வாழ்ந்த பொழுது ஏற்பட்ட சுவையான நிகழ்ச்சிகள் மூலமாக ரமணாசிரமம் செல்கிற ஒரு உந்து சக்தியாக நுழைவாயில் என்கின்ற இந்த நூலை சரஸ்வதி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் தந்திருக்காங்க. பகவானுடைய திருவுருவம், இந்த நூலுக்கு அணிந்துரை கொடுத்தவர்களுடைய பட்டியலெல்லாம் இதில் இருக்கிறது. மிக முக்கியமான விஷயம் இந்த நூலில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சமர்ப்பணம் ஐயாவுக்கு பண்ணியிருக்கிறாங்க, இளையராஜா ஐயாவுக்கு. மிக முக்கியமாக இந்த நூலை பற்றி சொல்ல வேண்டிய கருத்து, அற்புதமாக புகைப்படங்கள் இருக்குது. இந்த நூலுடைய மிக சிறப்பே புகைப்படங்கள். ஒவ்வொரு அடியார்களை பற்றிய புகைப்படங்கள், குறிப்புகள் அதில் இருக்கு. இந்த நூலை வாசித்து முடிக்கிற பொழுது பகவானை பற்றி பல்வேறு விதமான தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள இயலும். மகான்களை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவர்களுடன் இருப்பது பாக்கியம். ஒருவருடைய ஜாதகத்தில் 9ஆம் இடம் வலுப்பெற்றால், கேது வலுப்பெற்றால் மகான்கள் தொடர்பு வரும், அந்த திசா வந்தால். ஆனால் அவர்களே சரணாகதி, அவங்கள தவிர வேறு யாரும் கிடையாது என்று குரு உருவமாக நம்மிடத்திலே நடமாடுகிற, பேசுகிற, பழகுகிற, மனித உருவம் தாங்கி இருக்கிற ஏகான்ம சொரூபத்தை புரிந்து கொள்வதற்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் வேணும். அது ஒரு நாளில் நடக்காதுங்க. இந்த நூலை படிக்கிற பொழுது நமக்கு ஒரு கேள்வி எழும். பகவான் ரமணர் தற்பொழுது சரீரத்துடன் இல்லை. அப்போ சரீரத்துடன் இல்லை என்றால் குரு என்பவர் சரீரமா? அது கிடையாதுங்க. சரீரத்துடன் சம்பந்தப்படுகிற வரைக்கும் தான் நமக்கு நான் யார் என்கின்ற விசாரணை தேவைப்படும். சரீரத்திலிருந்து வெளியே வந்துட்டோம்னா விசாரிப்பவனும் விசாரிக்கப்படுகிற பொருளும் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். யோகங்கள் உங்களுக்கு தெரியும், பக்தி யோகம், ஞான யோகம், இது மாதிரி நிறையா இருக்குது. 4 அந்த யோகங்களை ஆசிரியர் அவர்கள் அடியார்கள் யார் எந்தெந்த யோகத்தின் வழியாக சென்று முடிவான நிலையை அடைந்தார்கள் என்பதை குறிப்பிடுகிறார். முக்தி மனித சொத்தா என்று ஆசிரியர் அவர்கள் இதில் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறார். பசு லட்சுமியை பற்றிய குறிப்பு, எல்லோரும் வாசிக்க வேண்டிய குறிப்பு. இந்த நூலுடன் நான் யார் என்கின்ற இந்த நூலும் அனுப்பி தருகிறார். இந்த நூலில் பைண்டிங், அச்சு காகிதம், வடிவமைப்பு எல்லாம் அற்புதமாக இருக்கிறது. பகவான் ரமணருடைய ஜாதக குறிப்பு இதில் இருக்கிறது. இது தவிர பகவானுக்கு பொருத்தமான ஜோதிட பாடல்களை நான் ஒரு காணொளியாக கொடுத்துருக்கேன். இந்த நூலை வாசித்து முடிக்கிற பொழுது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த சூழ்நிலையிலும் பகவானை பற்றி நினைக்கலாம். அது ஒன்றும் தவறு கிடையாது. குருவை அடைய வேண்டும், குரு வேண்டும் என்கின்ற தேவைகள் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த நூல் ஒரு வரப்பிரசாதமாக அமையும். சரி, யார் குரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். யாரிடத்தில் மனம் அடங்குகிறதோ, யாரிடத்தில் நம் மனம் வசப்படுகிறதோ அவர் தான் நம்ம குரு. அவரை பார்க்கணும் போல தோணிக்கிட்டே இருக்கும், அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கணும் போல தோணிகிட்டு இருக்கும், சும்மா உட்காந்துருந்தா போதும் அப்படின்னு தோணும். அப்போ பகவானுடைய ஆசிரமத்தில் பகவானுடைய தேகம் இன்று நடமாடி கொண்டிருக்கிறதா? இல்லை. ஆனால் அந்த என்றுமே எல்லோர் இதயத்திலும் எப்பொழுதும் நீக்கமர நிறைந்திருக்கிற அருணாச்சல சொரூபமான ஏகான்ம சொரூபம் அங்கே அருளாசி புரிந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர இந்த நூலை வாசிக்கிற பொழுது வாய்ப்பு ஏற்படும். இந்த நூலை வாசித்து முடிக்கிற பொழுது
உங்களுடைய மனம் ரமண மனமாக ஒளி வீசும். எப்போ ரமணாசிரமம் போகலாம், எப்போ ஆசிரமத்துக்கு போகலாம், இந்த லட்சுமி பசு சமாதி எங்கே இருக்குது, ஜக்கி நாய் எங்கே இருக்காங்க, இப்படியெல்லாம் உங்களுக்கு பல்வேறு விதமான விஷயங்கள் இதில் இருக்கும். பகவான் வாழ்நாளில் யாரையுமே கடிந்து பேசினதாக சரித்திரமே இல்லை, சீன்னு சொன்னதா இல்லை, ஒருத்தர் இடத்துல கூட குறையை கண்டதாக சரித்திரமே இல்லை. ஜீவன் முக்தனாக பகவான் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய சாட்சி. பெருமாள் சுவாமிகள் ரமணாசிரமத்து மேலே வழக்கு தொடுக்கிறார். அந்த வழக்கை பற்றி எல்லோரும் என்னிடத்திலே கேட்டார்கள். நான் ஒன்று சொன்னேன், பெருமாள் சுவாமி மாதிரி நமக்கு சகாயம் பண்ணிடுவீங்க வேற யாருமே இல்லை. ஏன் தெரியுங்களா? பெருமாள் சுவாமி அந்த வழக்கை தொடுக்காவிட்டால் பகவான் சுகர் ஜடபரதர் அவர்கள் வந்த வழியில் அதிவர்ணாச்சரமி என்று தன்னை வெளிப்படுத்தியிருக்க மாட்டாங்க. வேற யார் கேட்டாலும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த வழக்கு மூலியமாகத்தான் பகவான் அதிவர்ணாசிரமி என்கின்ற அந்த விஷயம் நமக்கு தென்பட்டது. அப்பேற்பட்ட பெருமாள் சுவாமி கூட தன்னுடைய இறுதி காலங்களில் சுயசாத்தி சுவாமிகள் ஆசிரமத்தில் இருக்கிற பொழுது பகவானிடத்திலே அவர்களுக்கு உணவு தர வேண்டுமா வேண்டாமா என்று கோரிக்கை எழுகிற பொழுது பகவான் சொல்கிறார், இன்னைக்கு அடாவடி பெருமாள் சுவாமியாக இருக்கலாம், ஆனால் கந்தாசிரமத்தில் மேலே மலையில் இருக்கிறப்போ 3 நாள் எனக்கு சீதபேதி ஆயிடுத்து. அப்போ மழை ஜலத்தையெல்லாம் பெருமாள் சுவாமி தான் அள்ளி போட்டார். நீங்கள்லாம் இப்போ இதெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இறுதி காலத்தில் தேவையான உணவுகள் பொருள்கள்லாம் கொடுத்து திரும்பவும் பெருமாள் சுவாமி அவர்கள் பகவானிடத்தில் நான் உங்களுக்கு நிறையா அவதூறு சொல்லிட்டேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறுகிற பொழுது எனக்கு சொர்க்கம் கிடைக்காத நரகம்தான் கிடைக்கும்னு சொல்கிறார் பெருமாள் சுவாமி. அப்போ பகவான் சொல்கிறார், அங்கேயும் உனக்காக நான் இருப்பேன். இதுதான் குருவினுடைய பூரண அன்பு. அந்த குருவினுடைய பூரண அன்புக்கு உலகத்தில் ஈடு இணையே எதுவுமே கிடையாது. தாய் அன்பை விட, குழந்தைகள் அன்பை விட, தந்தை அன்பை விட, சகோதரன் அன்பை விட இந்த உலகத்தில் ஒரு குரு காட்டுகிற அன்பு இருக்குதே, அது பரிபூரண அன்பு. அது கிடைப்பதற்கு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அது பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால் நடக்கும். அப்பேற்பட்ட இந்த விஷயம் உறுதியாக இந்த நூலை வாசிக்கிற பொழுது உங்களுக்கு கிடைக்கும். ஏன் கண்ணீர் துளிகள் வருகிறது என்றால், பகவானுடைய பேரன்பிற்கு உரிவனாக என்னையும் பகவான் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் அது பகவானுடைய கருணையை தவிர என்னுடைய கருணை அல்லது என்னுடைய செயல், என்னுடைய தவம் என்று நான் சொல்வதற்கு எதுவுமே இல்லை. ஆசிரியர் சில இடங்களில் என்னை பற்றி இதில் குறிப்பிடுகிறார். அதற்கு தகுதியானவன் அல்ல என்பதை நான் சுட்டி காட்டுகிறேன். பகவானுடைய அத்தனை நற்குணங்களும் அத்தனை செயல்களுக்கும் ஈடு இணையே கிடையாது. ஏதோ சுவாமித்துவம்னு தலைப்பு கொடுத்துருக்கேன், சுவாமிக்கு முக்தி மனித சொத்தா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் கூட, ஏதோ ஜாதகம்லாம் சொல்லியிருக்கேன் என்றாலும் கூட, இவையெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய அந்த அந்த பாராட்டுதலுக்கு வடிவேல் உரியவனா என்றால் இல்லை. அதெல்லாம் பகவானுடைய பூரண கருணை, அது அவங்களுடைய அன்பு. பகவான் சொல்லாம நினைக்காம இந்த செயல் நடந்திருக்காது. இந்த இவ்வளோ பெரிய புக்கு நல்ல வடிவமைப்புடன் அச்சு அமைப்புடன் 50வது நூலாக பகவானுடைய 75வது ஆராதனை அன்னைக்கு பகவான் ஸ்ரீ ரமணரின் 75வது ஆராதனை அன்னைக்கு இந்த நூல் வெளிவந்திருக்கு. இதெல்லாம் எப்பொழுதோ திட்டமிட்டது, ஏற்கனவே நடந்து முடிந்த காரியம். இந்த நூலின் வாயிலாக சரஸ்வதி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் பகவான் ரமண அடியார்களுடைய வரிசையில் இடம்பெற்று விட்டார். சிவபிரகாசமானார் என்பார் பகவான் ரமணர். ரமணரை பற்றி எழுதுவதும் பேசுவதும் காணொளி நடிப்பதும் எல்லாம் ஒரு விதமான வாழ்க்கை. ஆனால் அந்த சிந்தனை எப்பொழுது நம் மனதில் எழுகிறதோ அப்பொழுதே பகவான் ரமணர் சிம்மாசனமிட்டு அமர்ந்துருவாங்க. ஒரு குருவினுடைய அன்புக்கு, குருவினுடைய அந்த விஷயத்துக்கு அவர் காட்டுகிற அந்த எல்லையற்ற அன்பு, வாத்சல்யம்,
அது உலகத்தில் எந்த இதுக்கும் ஈடாகாது. இது ஒரு நாள் பந்தம் அல்ல, இன்றும் நேற்றும் நாளையும் அல்ல, ஜென்ம ஜென்மமாக வருகிற பந்தம். இந்த விளையாட்டிலிருந்து வெளியேறுகிற வரைக்கும், ஜனன மரண என்கின்ற அந்த விளையாட்டிலிருந்து வெளியே வருகிற வரைக்கும் இந்த தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். குருவை நாம் தேர்ந்தெடுக்கவே முடியாது. அதுதான் சிக்கல். பகவானா பார்த்து இந்த ஜீவன் நம்மிடத்தில் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஒழிய இது நடக்கவே நடக்காது. பகவானுடைய ஆசிரமத்தில் யார் கால் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் பகவானுடைய அருள் பெற்றவர்கள். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. யாரெல்லாம் வர வேண்டும் என்று விதி இருக்கிறதோ அவர்கள் வருவார்கள். அவர்களுடைய சாவி என் கையில்னு பகவான் சொல்லியிருக்கார். எனவே ரமணாசிரமம் செல்பவர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பாக அங்கே போய் எந்த புத்தகத்தை வாங்கிறது, எதெல்லாம் அங்கே நடந்திருக்குது, பகவான் வாழ்ந்த பொழுது நடந்த சம்பவங்கள் என்ன என்கின்ற பற்றி ஒரு தெளிவான, விரிவான, விளக்கமான, அற்புதமான அச்சுத்தாளில் பைண்டிங் முறையில் இந்த புக்கு வந்திருக்கு. இதுவரை வந்த புக்கிலேயே மிக சிறந்த புத்தகமாக நான் இதை கருதுகிறேன். பகவானுடைய அடியார்கள் வீட்டில் மாத்திரமல்ல, நான் யார் என்கின்ற விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற அத்தனை நல் உள்ளங்களுடைய இல்லங்களிலும் இந்த நூல் இடம்பெறும். இதற்கு பாடுபட்ட இந்த நூல் வெளிவர அத்துணை காரணமாக இருந்த அனைத்து அடியார்களுடைய பாதங்களையும் இங்கிருந்தே நான் தொட்டு வணங்குகிறேன். இதை எழுதிய சரஸ்வதி சுவாமிநாதன் ஐயா அவர்களையும் இங்கிருந்தே வணங்குகிறேன். இந்த நூலுக்கு ஒரு கடுகளவு உதவி செய்திருந்தாலும் கூட அவர்களையும் நான் இங்கிருந்தே வணங்குகிறேன். அவர்களுக்கு பரிபூரணமாக பகவான் ரமணருடைய அருளாசி கிடைக்க பகவானை பிரார்த்தனை செய்கிறேன். முக்கியமாக இந்த நூலில் படித்து முடிச்சுட்டு நாம் சும்மா அப்படியே இருந்துட முடியாது. அடுத்துதான் நம்ம பகவானுடைய ஆசிரமத்தை நோக்கி ஓடுவோம். அப்படி எல்லோரும் ஓடுகிற பொழுது பூமண மாமணம் பூரண மணங்கொல பூரண மணமருள் அருணாச்சலா என்று சொல்லி எல்லோரும் அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறொருப்பாய் அருணாச்சலா என்று அகம் கரைந்து பகவானுடைய பூரண அன்பு மலையில், அருள் மலையில், முக்தி மலையில் நனைவதற்கு உங்களுக்கு ஒரு நுழைவாயில், இந்த நுழைவாயில் என்னும் புத்தகம். இதை கொடுத்ததனால் சரஸ்வதி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் வாழ்வாங்கு வாழ்வார். அவருடைய எழுத்துப்பணி மேலும் தொடர வேண்டும். எதற்காக வந்தாரோ அதில் ஒரு மைல்கல்லை தொட்டுவிட்டார் என்று சொல்லி இதை வாசிப்பவர்கள், கேட்பவர்கள் அனைவருக்கும் பகவானுடைய அருள் பூரணமாக கிடைக்க பகவானுடைய பாதங்களை பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி. மேலும் பல நல்ல நூல்களை தமிழ் கூறும் ஆன்மீக உலகத்திற்கு தருமாறு இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.